ஹலோ ஆல்வேஸ், நான் உங்கள் ஷைனி ஜெனி. அண்ட் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து வாய்ஸ் கொடுத்து இது பண்ணுறேன். ஸோ அங்கங்கே ஏதாவது உழவுனேன்னா தயவுசெய்து வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் எனக்கு தெரியும் என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் தொண்டை கெட்டியிருக்கு. ஸோ நீங்கள் அதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா. அண்டு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அண்டு ஷைனி பேபி, நீ வந்து நான் ட்ரெயிலர் விட்டுற இதுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்த, அந்த கமெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீ ரொம்ப சப்போர்ட்டிங்காகவும் பேசியிருந்த, அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நானும் என் ஃப்ரெண்டும் அது வாசித்து ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தோம். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்டிங் பேபிமா. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம எஃப்எஃப்ல போகலாமா? ஓகே. அண்டு நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ வந்து ஆரம்பிச்சிடுறேன். ஏன்னா சில பேர் வந்து ட்ரெய்லர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்காக வந்து நான் இப்போ இன்ட்ரோ தரேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜேகேயோட இன்ட்ரோவை பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஹீரோவில். ஸோ ஜேகேயோட இதை பார்த்துக்கலாம். அண்ட் ஜேகேயோட இன்ட்ரோ எப்படி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அமைதியான பையன். கோவம்னா சுத்தமாக பிடிக்காது. கோவப்படவும் மாட்டான், கோவப்படுறவங்களையும் பிடிக்காது. அதே மாதிரி தான் சண்டை இருக்கிற இடத்துல பயபில் இருக்கவே மாட்டான். அந்த மாதிரி சண்டைனா அவ்வளோதான், பிடிக்காது அந்த மாதிரி. அண்டு வாழ்க்கைன்றது திடீர்னு சண்டை நம்மகிட்டே கொடுக்கும்ல. அந்த மாதிரி வந்து ஜேகேக்கே திரும்பி அந்த சண்டை அவனை நோக்கியே வந்துச்சுன்னா காப்பாற்றுறதுக்கு கூட உயிர்த்தோழன் இருப்பார். அண்ட் உயிர்த்தோழன் சொல்லும் போதே எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க அது யாருன்னு. கரெக்டு, அது நம்ம வி தான். அண்டு ஜேகேயோட அப்பா பார்த்திங்கன்னா டாப் பிஸ்னஸ் மேனை. நம்ம 3rd ப்ளேஸ் இருக்கார். அதாவது கொரியன்லேயே நம்ம 3rd ப்ளேஸ் டாப் பிஸ்னஸ் மேலே. ஸோ கொஞ்சம் ரிச்சான பையன்தான். பட் அது ஜேகேக்கு சுத்தமாக பிடிக்காது. ரிச்சான பையனாக இருக்கிறதுக்கு ஜேகேக்கு சுத்தமாக பிடிக்காது. எப்பயும் போல் காலேஜுக்கு நார்மலாக தான் போவார். அப்படிப்பட்ட பையன்தான். அண்ட் இம்பார்ட்டன்ட் இது ஜேகே காலேஜ் செகண்ட் இயர். ஓகே. அண்ட் இப்போ நம்ம யானோடது பார்த்துடலாம். அண்ட் நம்ம யானோட கேரக்டர் எப்படிப்பட்டு பார்த்திங்கன்னா, ஜேகேக்கு அப்படியே ஆப்போசிட். சைலண்ட் அப்படின்னு சொன்னால் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படிப்பட்ட பொண்ணு, சரியான வாள். அப்படி சேட்டை உலகமாக சேட்டைலாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அண்ட் அந்த மாதிரி தான் யானோட கேரக்டர். அண்ட் அவங்களுக்கு கோவம்னா சட்டுன்னு வரும். எதுமோ ஈஸியாக இங்கிட்டேருந்து அங்கிட்டேருந்து இது பண்ணுற மாதிரி. எதுக்கு கோவப்படுறதே தெரியல, சட்டுன்னு கோவம் வரும் அந்த மாதிரி. அண்ட் சண்டை போடுற இடத்துல நம்ம யான் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா சண்டை போடுறதே அவங்கள தான் இருக்கும். சண்டை போட்டு மயமாக தான் இருக்கும். அது அந்த காலேஜ் பிரின்சிபல் கூட இருந்தாலும் சரி. ஏன்னா கொஞ்சம் அவங்க அப்பா வந்து டாப் பிஸ்னஸ் மேனில் நம்ம ஃபஸ்ட்டு ப்ளேஸ் இருக்கார். அவரும் கொரியனில் இருந்தது ஃபஸ்ட்டு ப்ளேஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளேஸ்னாலே திமிரு கொஞ்சம் கூடி தானே இருக்கும். ஸோ அவங்க அப்பா தான் அந்த காலேஜ் இது பண்ணியிருப்பார். ஸோ அந்த பிரின்சிபலுக்குலாம் மதிப்பு கிடையாது, யான் இதெல்லாம் பண்ண மாட்டாள். ஸோ அந்த பிரின்சிபல் கூட சண்டை போட இருந்தாலும் போட்டுருவா. அப்படிப்பட்ட சுட்டியான பொண்ணு தான். அண்ட் இவ்வளோ வந்து காலேஜ் செகண்ட் இயர் தான் படிக்கிறா. ஸோ இது போதும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா? ஓகே. அண்ட் நீங்கள்லாம் வந்து இப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் முடிச்சு காலேஜ் செகண்ட் இயர் போகிறீங்களா? ஸோ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே வராங்க. ஸோ நீங்கள் எப்பயும் போல் உங்களோட ப்ளேஸில் போய் நின்றுட்டு ரேங்கிங் பண்ண ரெடியாக இருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 2 பொண்ணு 2 பையன். அண்ட் அவங்க 4 லவர்ஸ் தான். நீங்கள் வந்து அவங்க குரூப்பில் சிங்கிள். பட் நீங்கள் அதை ஆக்சுவலாக ஃபீலாக பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு லவ் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அண்டு எப்பயும் போல் நீங்கள் உங்கள் ப்ளேஸில் நிற்கிறீங்க. அண்ட் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட் 2 பசங்க நிற்கிறாங்க. அண்ட் அந்த பக்கம் 2 பொண்ணுங்க நிற்கிறாங்க. அந்த 2 பசங்க என்னன்னா 2 பொண்ணுங்களை பிடிச்சி ஓட்டிகிட்ருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 பொண்ணுங்க எடுத்து 2 பசங்களை பிடிச்சி ஓட்டிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு 4 பேர் நல்லா ஓட்டிகிட்ருக்காங்க. அண்ட் நீங்கள் மட்டும் சும்மாவே நிற்கிறீங்க. ஏன்னா உங்கள் கையில் எவனும் மாட்டலை. ஸோ நீங்கள் சும்மாவே நிற்கிறீங்க. அண்ட் 3rd டைம் அங்கே ஜேகேவோட கார் வந்து ஜேகே அன்னைக்கு அப்படியே கார்லேருந்து சூப்பராக. ஏன்னா செகண்ட் இயர் வந்து அதாவது செகண்ட் இயருக்கு ஃபஸ்ட் டேவா. ஸோ செம்மையாக வந்து சூப்பராக இருக்கார். அப்படியே கார்லேருந்து இறங்கி நின்று பார்க்குறாரு. நின்று பார்த்தா நீங்கள் நிற்கிறீங்க. நீங்கள் உங்களை பார்த்த செகண்ட் ஜம்பு டக்குன்னு ரிட்டர்ன் போட்டுறாரு. ரிட்டர்ன் பண்ணோடனே அந்த கார் டிரைவர் சொல்கிறாரு, என்னப்பா தம்பி போகலையா அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. உடனே ஜம்புக்கு வந்துட்டு அது நான் போய்க்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்றாரு. உடனே அந்த டிரைவர் வந்துட்டு ஏன்ப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஜம்ப் வந்துட்டு அது ஒன்றும் இல்லை, நான் வீக்காக வெயிட் பண்ணுறேன், அது வரட்டும், வர நான் போயிடுறேன் அப்படின்றான். உடனே அந்த டிரைவர் வந்துட்டு ஓ சரிப்பா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் போயிடுறாரு. அண்ட் ஜம்க்கு டக்குன்னு அந்த பக்கம் போய் ஒளிஞ்சு நின்றுட்டு
வீக்காக வெயிட் பண்ணுறான். வரவே இல்லை. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறான், வரவே இல்லை. அண்ட் கால் பண்ணுறான். கால் அட்டன் பண்ணவே இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் மறுபடியும் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அண்ட் கொஞ்ச நேரத்தில் ரிட்டன் கால் பண்ணிடுறா ஜங்குக்கு. கால் பண்ணி ஜங்கு கேட்குறான், டேய் எங்கடா இருக்க அப்படின்னா, என்னாச்சு எங்கே இருக்க அப்படின்னு. காலேஜ்குள்ளே தான் இருக்கேன். என்ன காலேஜ்குள்ளே இருக்கியா? ஆமாடா. என்னாச்சு என்னடா காலேஜ்குள்ளே இருக்குன்ற? ஆமாடா காலேஜ்குள்ளே தான்டா இருக்கேன். அதுக்கேண்டா இவ்வளோ ஷாக் ஆகுறேன்னா, அடுப்பாவே டேய் 9 மணிக்கு தான் காலேஜுக்கே வருவேன், இப்போ என்னடா 7 மணிக்கே வந்து இருக்கேன்னா, உனக்கு தெரியாதா இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ஆச்சு. ஸோ நான் ஃபஸ்ட் இயர் பில்டிங்கில் இருக்கேன்டா அப்படின்னு சொல்கிறான். அண்ட் ஜங்குக்கு செம்ம டென்ஷனு. இங்கே நான் இவ்வளோ அவஸ்தைப்பட்டுருக்கேன், அவனுக்கு ஜாலியாக இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் ஜங்குக்கு சொல்கிறான், சரி நீ உடனே கேட்டு பக்கத்தில் வா அப்படின்றான். உடனே விட்டு என்னாச்சு, என்ன ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அவங்க சொல்கிறான், சின்ன ப்ராப்ளம்லாம் இல்லை, ரொம்ப பெரிய ப்ராப்ளம், ப்ளீஸ் வா சீக்கிரமா அப்படின்னா. அண்ட் என்னாச்சு உனக்கு திடீர்னு இப்படி கேட்குறாங்கன்னா, என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்குறான். அண்ட் ஜவுக்கு வந்துட்டு சொல்கிறான், அது ஒன்றும் இல்லை, அந்த யானை நிற்கிறாடா அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்துட்டு யானை போச்சு போ அப்படின்னு சொல்கிறான். உடனே எனக்கு தெரியல, எனக்கு பயமாக இருக்குது, நான் கண்டிப்பாக போனேன்னா எனக்கு பிடிச்சிருவா, பிடிச்சா சத்தியமாக விட மாட்டா, அது ஏன்னு உனக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்துட்டு அது எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். அண்ட் ஜவுக்கு வந்துட்டு சிரிக்காமல் உடனே வந்து என்னை காப்பாற்றுற வழியை பாரு அப்படின்றான். உடனே வந்துட்டு சரிடா வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கீழே ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி வராது. கீழே இறங்கி வந்து பார்த்தோன்னா கீழே அந்த காலேஜோட பிரின்சிபல் ஒரு டீச்சர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அதை பார்த்து மறுபடியும் யூட்டன் போட்டு மேலே ஓடிடுறாரு. ஓடினோடனே மச்சான் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஜங்குக்கு வந்துட்டு என்னாச்சுன்னா, இங்கே பாரு கீழே பிரின்சிபல் நிற்கிறாப்புல, நான் எப்படி வரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ஜங்குக்கு வந்துட்டு பிரின்சிபல் தான் நிற்கிறான், நீ எப்படி போல வானா, இங்கே பாரு உடனே மாதிரி அமைதியான பையனாக இருந்தால் சரி, நான் தான் அந்த பிரின்சிபலுக்கு நல்லாவே தெரியுமே, சேட்டை பண்ணி நிறையா தட்டி மாட்டியிருக்கேன், இப்போ நான் போனேன்னா நீ செகண்ட் இயர் தானே, ஃபஸ்ட் இயர் பில்டிங்கில் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பார், நான் என்னடா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ஜங்கு வந்துட்டு உன்கிட்ட போய் ஒரு ஹெல்ப் கேட்டேன் பார்த்தியா, நீ சொல்லு ஃபோனை வச்சுட்டோல, நானே வரேன் என்னன்னா. உடனே வந்துட்டு வரியா, சரி சீக்கிரமாக வந்து என்னை காப்பாற்று அப்படின்னா, நானே காப்பாற்றுன்னு உனக்கு கால் பண்ணேன், நீ என்னை காப்பாற்றுன்னு சொல்லி இது பண்ணுறியா, சரி வை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. ஃபோனை வச்சுட்டு ஜங்குக்கு அங்கேயே வந்து கொஞ்சம் நிற்கிறாரு. என்ன பண்ணன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நிற்கிறாரு. அண்ட் தட் டைம் வந்து பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டா. ஸோ அங்கேருந்து சில பேர் வந்து பஸ்ஸில் கீழே இறங்கி வராங்க. சில பேரில் நிறையா பேரே வராங்க, ஒரு 30 பேர் வச்சுக்கோங்க, அவ்வளோ பேர் வராங்க. எல்லாம் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் போல். ஸோ ஜங்குக்கு அதை பார்த்துட்டு மண்டைக்குள்ள ஒரு பல் தெரியுது, இவங்களோட கூட்டத்தை உள்ளே ஊடிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு அவரும் வராது. கூட்டமாக உள்ளே ஓடுறதுக்கு ட்ரை பண்ணி வராது. ஸோ நீங்கள் எப்பயும் அங்கே இருந்துட்டு எவனுமே சிக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நிற்கிறீங்க. அண்ட் ஜங்க் வந்துட்டு நீங்கள் இருக்கிற சைடு இல்லாமல் உங்களுக்கு அந்த பக்கம் இருக்கிற சைடில் அப்படியே ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுறாரு. பட்டு நம்மளுக்கு தான் கண் ஷார்ப்பாச்சே. ஸோ என்ன இவன் இப்படி ஒழிஞ்சு ஓடுறான், நம்மளுக்கு பயந்தா ஓடுறானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்த்துட்டு நீங்கள் கூப்பிடுறீங்க, ஏய் சிவப்பு கலர் சட்டை அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. உடனே ஜங்கு டக்குன்னு ஸ்டாப் ஆகிறாரு. ஸ்டாப் ஆகிட்டு நம்மளையா கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் யோசிச்சுட்டு, சேச்சா நம்மளெல்லாம் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப் எடுத்துக்கிறாரு. நீங்கள் மறுபடியும் கூப்பிடுறீங்க, ஓய் சிவப்பு கலர் சட்டை ஒன்றா தான் காது கேட்கலையா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. ஒன்று ஜங்கு டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு கீழே குறைஞ்சி பார்க்குறாரு. அவர் தான் சிவப்பு கலர் சட்டை போட்டிருக்காரு. ஸோ அவர் அதுக்கப்புறம் ரொம்ப பாவமாக திரும்பி பார்க்குறாரு. அண்ட் திரும்பி பார்த்து அந்த ஃபஸ்ட்டு லுக்கில் நீங்கள் ஃப்ளாட்டு அப்படியே வாயை பொழுது கண்ணை சிமிட்டாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. சரியான ஃபீல். சரி ஓகே, கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்கள். அதோரமா அவள் தாண்டா அவன் வாழ்க்கை, அவளை விட்டுறாதடான்னு யாரோ சொல்கிற மாதிரி கேட்டுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஜங்குக்கு மெதுவாக அவங்கக்கிட்ட வராரு. வந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்றாரு. உடனே அதுக்கப்புறம் நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு தலைவசக்கி நாட்டிட்டு நம்ம இது பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இவ்வளோ அழகாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மனசு நினச்சிட்டு என்ன ஜூனியாக போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மனசு சொல்லுது. உடனே அதுக்கப்புறம் நீங்கள் அம்மா ஜங்குக்கு பார்த்துட்டு அப்படியே நிற்கிறீங்க பக்கத்தில் பார்த்தோன்னே. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட் பக்கத்தில் வந்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் வலியுதுடி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீங்கள் திரும்பி பார்த்துட்டு நீ வேலையை மட்டும் பார்க்குறியா அப்படின்றீங்க. அண்ட் அதுக்கப்புறம் திரும்பி ஜங்குக்கு பார்த்துட்டு
ஓகே ஜங்க் வந்து மறுபடியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். உடனே நீங்கள் பார்த்துட்டு சீனியர் தான் மரியாதை கொடுக்கணும் உனக்கு யார் சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அண்ட் ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு 1 செகண்ட் பார்த்துட்டு சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் நீங்கள் அதுக்கப்புறம் சிரிக்கிறீங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஜங்க் எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அண்ட் நீங்கள் அதை விட்டு இல்லை நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர்னு சொன்னது எப்போ அழகாச்சு, நீ சிஸ்டர் கூப்பிடுறது அதுக்கு மேலே க்யூட்டாக இருக்குது அப்படின்றீங்க. அண்ட் ஜங்குக்கு இப்போ எதுக்கு நீ கூப்பிட்டீங்க சிஸ்டர் அதை சொல்லுங்கள் அப்படின்றாரு. அண்ட் நீங்கள் வந்துட்டு என்ன என்கிட்ட மறுபடியும் கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒன்று அப்படிலாம் இல்லை அப்படின்றீங்க. அவர் சொல்கிறான். அண்ட் வந்துட்டு நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறீங்க. அண்ட் ஜங்குக்கு வந்துட்டு நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நான் ஒன்றும் ஜூனியர்லாம் இல்லை அப்படின்றான். அண்ட் நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிடுறீங்க. ஷாக் ஆகிட்டு ஜூனியர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடுறீங்க வாயை பழகிட்டு. அண்ட் ஜங்குக்கு வந்துட்டு ஆமாம் நான் ஜூனியர்லாம் இல்லைப்பா அப்படின்றாரு. அண்ட் நீங்கள் என்னடா சொல்கிற ஜூனியர் இல்லையா அப்படின்றீங்க. அண்ட் ஜங்குக்கு ஆமாம் நான் ஜூனியர்லாம் இல்லை, நானும் உங்கள் செட்டு தான் அப்படின்றாரு. அண்ட் உங்களுக்கு அதுக்கு மேலே மறுபடி ஷாக்கு, ஏன் செட்டா? ஆமாம் நான் உங்கள் செட்டு தான், எனக்கு உங்களை நல்லாவே தெரியும் அப்படின்றாரு. உங்களுக்கு மறுபடியும் ஷாக்கு, டேய் என்னடா சொல்கிற அப்படின்னா, ஆமாம் எனக்கு உங்களை நல்லாவே தெரியும், பட் உங்களுக்கு என்னை தெரிஞ்சிருக்க சத்தியமாக வாய்ப்பு கிடையாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எனக்கு உங்களை பார்த்தா கொஞ்சம் பயம், அதனால நான் வந்து உங்களை கண்ணில் படாமல் எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டேன் அப்படின்னா. அண்ட் உங்களுக்கு வந்துச்சு பாருங்க கோவம் பிடிச்சி, டேய் 1 வருஷம் என் கண்ணில் படாமல் நீங்கள் தப்பிச்சிருக்கல அப்படி இப்படின்னு சொல்லி கத்தி விட்டுட்டீங்க. அண்ட் அவங்களுக்கு அப்படியே பாவமாக முடிஞ்சது தலையை கொஞ்சிட்டு நிற்கிறாரு. அது கொஞ்ச நேரத்தில் கத்திகிட்டு இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அமைதியாகிடுங்க. அண்ட் உங்கள் மனசு சொல்லுது, சரி போதும் அமைதி, நம்ம ரொம்ப திட்டக்கூடாது, அது ஓலு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு. அண்ட் நீங்கள் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரத்தில் அமைதியாகிட்டு நிற்கிறீங்க. அண்ட் தட் டைம் வந்து நீங்கள் கேட்குறீங்க, அப்போ தான் கேட்குறீங்க, சரி எந்த டிபார்ட்மெண்ட் நீ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அண்ட் அவங்களுக்கு பார்த்துட்டு அதான் நீங்கள் படிக்கிறது சரியான பெரிய காலேஜ் தான், ஸோ எல்லாமே அதுக்குள்ளேயே இருக்கும். ஸோ ஜங்குன்னு சொல்கிறார், நான் டாக்டர் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் நீங்கள் பார்த்துட்டு டாக்டரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நிற்கிறீங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் ரிலேஸே ஆகுது, நம்ம இன்னும் பேரை கேட்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஃபஸ்ட்டு உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அண்ட் ஜங்குக் சொல்கிறாரு, என் நேம் ஜங்குக் அப்படின்றாரு. அண்ட் நீங்கள் மறுபடியும் ஒரு ஷாக்கு, என்ன ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஏன் என்னாச்சுன்னா, டேய் நீ தான் அந்த ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அந்த ஜங்குக்கு வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அண்ட் நீங்கள் பாவி நீ தானே காலேஜில் எப்போ பார்த்தாலும் ஃபஸ்ட் ரேங்கே எடுத்து திரிவ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜங்குக்கு சிரிச்சிட்டு அது நான் தான் அப்படின்னு பாவி எனக்கு ஒரு நேம் தெரிஞ்சிருக்கு, ஆனால் அது நீ தானே தெரியாமல் போச்சு பற்றியாச்சா அப்படின்னு சொல்லி திரும்புறீங்க. அண்ட் ஜங்குக்கு சிரிச்சிட்டே நிற்கிறாரு. அண்ட் தட் டைம் அங்கே பெல் அடிச்சுட்டு அனௌன்ஸ் பண்ணலாங்க எல்லாம் கிளாஸுக்கு போங்க அப்படின்ட்டு. அண்ட் ஜங்குக்கு வந்துட்டு சரி ஓகே சிஸ்டர் நான் கிளாஸுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் நீங்கள் எப்படி சிஸ்டர் எங்கே ஓடுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே கிளாஸுக்கு போகணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறான். உடனே இங்கே நில்லு அப்படின்றீங்க. உடனே ஜங்குக்கு வந்துட்டு என்ன சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே 1 வருஷம் கண்ணில் படாமல் தப்பிச்சிட, ஸோ இன்றைக்கி ஒரு நாள் இங்கே நில்லு அப்படின்றாங்க. அண்ட் ஜங்குக்கு செம ஷாக்கு, இன்னும் சிஸ்டர் கிளாஸு அப்படின்றாங்க. அவங்க இன்னைக்கு கிளாஸ் அங்கே தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சிஸ்டர் எனக்கு ஃபஸ்ட் டே செகண்ட் டே ஃபஸ்ட் டே சொன்னால் போகணும் அப்படின்றாங்க. அண்ட் நீங்கள் அதெல்லாம் முடியாது, 1 வருஷம் என் கண்ணில் மண்ணாத்து விட்டு இருந்தலை, ஸோ இங்கே நில்லு அப்படின்னு சொல்லி மிரட்டிடுங்க. அண்ட் அவங்களுக்கு அதுக்கப்புறம் பாவம் நின்றாரு. அண்ட் அவங்க ஃப்ரெண்ட் கொஞ்ச நேரத்தில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறான், நீ பார்க்கவே பாவமாக இருக்குடி பிள்ளையை விட்டுரு அப்படின்றாங்க. அண்ட் நீங்கள் திரும்பி அவங்க ஃப்ரெண்டை பார்த்து உடனே நான் அப்போ என்ன சொன்னேன், மூடிக்கிட்டு போன்னு தானே சொன்னேன், ஸோ நீ அந்த வேலையை மட்டும் பாடி தேவையில்லாமல் எதுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களுக்கு பார்க்குறீங்க. அண்ட் அவங்களுக்கு அங்கேயே அமைதியாக நின்றுட்டு அப்படின்னு வந்து அவங்கள பார்க்குறாரு. அப்போ உங்கள் ஹார்ட்டு சொல்லுது, பாவமாக இருக்குடி விட்டுரு அப்படின்னு சொல்லுது. அண்ட் உங்கள் மைண்டு சொல்லுது, விட்டுறாத கொஞ்சம் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டு தனாட்டாக சொல்லுது. அண்ட் நீங்கள் வந்து பாவமாக இருக்குது விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீ கிளாஸுக்கு போ ஆனா அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஒன்று ஜங்குக்கு வந்துட்டு ஆனால் அப்படின்னு சொல்லியிருக்கேன், இப்போ நீ கிளாஸுக்கு போகலாம், ஆனால் ஈவினிங் நீங்கள் என் கூட தான் இருக்கணும் அப்படின்றீங்க. அண்ட் ஜங்குக்கு செம ஷாக்கு, ஈவினிங் உங்கள் கூட இருக்கணுமா, நான் வீட்டுக்கு போகாமல் உங்கள் கூட இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
உடனே ஆமாம் வீட்டுக்கு போகாமல் என் கூட தான் இருக்கணும். அதனாலே ஜங்குக்கு சிஸ்டர் எனக்கு நிறையா அசைன்மெண்ட்டெல்லாம் இருக்கும், ஸோ நான் அதெல்லாம் யார் பண்ண, நான் தானே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நீங்கள் வந்துட்டு எனக்கு அதெல்லாம் தெரியாது, இப்போ போனேன்னா ஈவினிங் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக்கு அந்த இடத்துல யோசிச்சுட்டே நிற்கிறாரு. ஐயோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டு நிற்கிறீங்க. ஜங்குக்கு எனக்கு இந்த பனிஷ்மெண்ட் வேண்டாம், ப்ளீஸ் வேறு பனிஷ்மெண்ட் தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு வேறு பனிஷ்மெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. யோசித்து ஒரு பனிஷ்மெண்ட், ஓகே இந்த பனிஷ்மெண்ட் எனக்கு கரெக்டாக இருக்குன்னு தெரில, பட் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் இப்போ நீ போ, ஈவினிங்கே என் கூட இருக்காத, ஆனால் 1 month என்னோடய ஹோம்ஒர்க்கும் நீ தான் பண்ணணும் அப்படின்றீங்க. ஜங்குக்கு இதையே விழுந்துச்சு. ஏன்னா 1 month ஹோம்ஒர்க் நான் பண்ணணுமா, உங்களோட அசைன்மெண்ட் நான் பண்ண, அப்போ என்னோடய அசைன்மெண்ட் யார் பண்ண அப்படின்னு சொல்லி ஜங்கு கேட்குறாரு. உடனே நீங்கள் வந்து அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ தான் 1 month பண்ணுற அப்படின்றீங்க. உடனே ஜங்குக்கு வந்துட்டு இது அநியாயம் அப்படின்றாரு. உடனே சரி ஓகே அப்போ இந்த பனிஷ்மெண்ட்டு உனக்கு வேண்டாம் அப்படின்றது. அப்புறம் வந்து ஜங்கு கேட்குறாரு, சரி நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே நீங்கள் சொல்கிறீங்க நான் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்க. உடனே ஜங்கு யோசிச்சுட்டு கண்டிப்பாக அசைன்மெண்ட்லாம் அதிகமாக தான் கொடுப்பாங்க, இது 1 மாதம் சத்தியமாக நீ தாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே கேட்குறாரு. க்யூட்டாக. நீங்கள் வந்துட்டு வேறு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. எவ்வளோ யோசிக்கிறீங்க. எனக்கு ஜங்குக்கு வந்துட்டு நான் வேணால் ஒன்று சொல்லட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்று நீங்கள் பார்த்துட்டு உனக்கு நீயே சொல்லிட்டியாப்பா, சரி ஓகே சொல்லு என்ன தான் சொல்கிறேன் நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் ஜங்கு வந்துட்டு உங்களுக்கு உங்களோட சப்ஜெக்டில் ஏதாச்சும் டவுட்டு, ஏன் ஒரு லெசனே புரியாட்டி ஓகே நீங்கள் என்கிட்ட வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு அந்த லெசனை டீச் பண்ணுறேன், டவுட் இது பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒன்று நீங்கள் வந்துட்டு யோசிக்கிறீங்க, நம்ம படித்தா தானே இவன்கிட்ட போய் கேட்க, நம்ம தான் படிக்கவே மாட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஜங்குப்பை பார்த்துட்டு இந்த டீலு உனக்கு சாதகமாக இருக்கா, ஆனால் எனக்கு சாதகமாக இல்லையே அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் ஜங்குக்கு வந்துட்டு ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பையன் நீங்கள் கூப்பிட்டதில் உங்களுக்கு தெரியாததெல்லாம் சொல்லித்தரானே, அதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும், இந்த மாதிரி யாராவது சொல்லி தருவாங்களா, உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் சொல்லித்தரேன் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. நான் படித்ததுன்னு வந்துட்டு டவுட் கேட்க, நான் படிக்கவே மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அண்ட் ஜங்குக்கு வந்துட்டு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே கேட்குறாரு. அண்ட் நீங்கள் வந்துட்டு ஆனால் இருப்பா நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. அண்ட் கொஞ்ச நேரத்தை யோசிச்சுட்டு ஜங்குவை பார்த்துட்டு சிரிக்கிறீங்க. சிரிச்சிட்டாரு. ஜங்குக்கு என்னை வச்சு சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அண்ட் ஜங்குக்கு வந்துட்டு அப்போ ஓகே தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஓகே தான் அப்படின்றீங்க. அப்படின்னு ஜங்கு அப்போ ஓகே டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அண்ட் நீங்கள் சொல்லி இருப்பா இல்லை எங்கே ஓடுறா நீங்கள் அப்படின்னு ஜங்கு என்ன திடீர்னு மறுபடியும் கூப்பிட்றீங்கன்னா ஒன்றும் இல்லை நான் சொல்கிறேன் கொஞ்சம் கேட்டுட்டு போ அப்படின்றீங்க. ஒன்று ஜங்குக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஓகே நீ சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஏதாவது டவுட்னா உன்ட்டு வந்து கேட்பேன், ஆனால் நான் எப்போ வந்து கேட்டால் நீ அந்த டவுட்டு சொல்லணும், அது எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் எனக்கு அது தேவையில்லை, நீ சொல்லி தான் ஆகணும் அப்படின்றீங்க. அண்ட் ஜங்குக்கு குண்டத்துக்கு போட்டு இது பண்ணிட்டீங்க. அண்ட் ஜங்குக்கு வந்துட்டு சிஸ்டர் எந்த மாதிரி சுச்சுவேஷன், நான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தால் கூட வாங்க, ஆமாம் எனக்கு அது தெரியாது, நீ சொல்லி தானே சொன்ன, ஸோ எனக்கு எப்போலாம் டவுட் ஏற்படுதோ அப்போல்லாம் வந்து நான் அவங்ககிட்ட கேட்பேன், நீ எனக்கு சொல்கிற, சப்போஸ் நீ சொல்லித்தர மாட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. உடனே ஜங்குக்கு ஒரு பாவம் வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அண்ட் நீங்கள் வந்துட்டு அப்போல்லாம் ஒன்று பண்ணிட மாட்டேன், ஜஸ்ட் ஒன் கிஸ் மட்டும் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் ஜங்குக்கு வீடியோ வந்துருச்சுன்னா விளாட்றீங்களா சிஸ்டர், இன்னும் அப்போ வந்து நீ வச்சு கலாச்சிட்டே இருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. உடனே என்ன சவுண்டை கொடுத்துற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க. உடனே ஜங்கு மறுபடியும் அமைதி ஆகிட்டாரு. உடனே ஆமாம் நீ உனக்கு சாதகமாக சொன்னல, ஸோ எனக்கு நான் சாதகமாக சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ரூல்ஸு, அதாவது இதுதான் பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே பாவமாக பார்த்துட்டு சரி ஓகே நான் சொல்லி தந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் வந்துட்டு சரி ஓகே நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்ருங்க. அண்ட் டைம் ஸ்கிப்பர், நீங்கள் உங்கள் கிளாஸில் உட்காந்துருக்கீங்க.
உங்களுக்கு நடத்துகிற மிஸ்ஸு ஐயையோப்பா தூக்கம் வர மாதிரி அப்படி நடத்துகிறாங்க. நீங்கள் ஆல்ரெடி கவனிக்க மாட்டீங்க, இல்லை தூக்கம் வர மாதிரி நடத்துனா செம்மையாக தூக்கம் வருது. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறத சாஞ்சிங்க, உங்கள் ஃப்ரெண்ட் மறுபடியும் தட்டி விட்டு எந்திரிடி லெசனை கவனிறி அப்படின்றீங்க. ஸோ அதனால நீங்கள் ஐயையோப்பா முடியலடா சாமின்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு மேலே உங்களுக்கு பொறுமையே இல்லை, டக்குன்னு எழுந்திரிச்சு போய் நிறுத்துங்க நிறுத்துங்க மேம் அப்படின்றீங்க. உடனே மேம் வந்துட்டு என்னம்மா உன் பிரச்சனை அப்படின்னாங்க. உடனே லெசன் நடத்துறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்றீங்க. உடனே அந்த டீச்சர் வந்துட்டு ஓ அப்படியா, சரி ஓகே நீ வந்து லெசன் நடத்து அப்படின்றாங்க. உடனே நீங்கள் வந்துட்டு நானாக லெசன் நடத்த மாட்டேன், ஆனால் சூப்பராக லெசன் நடத்துகிற டீச்சர் என்கிட்ட இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த மேம் வந்து பார்த்துட்டு அப்படியா, இந்த காலேஜில் என்னையோட எவன் நல்லா எடுத்துடுறான் இந்த சப்ஜெக்டை அப்படின்னு சொல்லி நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படியே கெத்தாக புக்கெல்லாம் வச்சுட்டு அப்படியே கை கட்டி நின்று பார்க்குறாங்க அவங்கள. உடனே நீங்களும் அப்படியே கெத்தாக மெயின்டைன் பண்ணிட்டு போய் கூப்பிட்டு வரேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளாஸ் வந்து கெத்தாக வெளில போகிறீங்க. அண்ட் வெளில போயிட்டு ஜங்குக் அங்கே அவரோட டிபார்ட்மெண்ட் இருக்காரு. ஸோ நீங்கள் நேராக அவர்கிட்ட தான் போகிறீங்க. அண்ட் அங்கே போயிட்டு ஜங்குக் நான் டாக்டரில், ஸோ அவருக்கு வந்து ஒரு ஆளை உட்கார வச்சு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு அவர் சாரு. ஸோ அங்கே அவர் சொல்லி கொடுத்துருக்கனால இங்கே போயிட்டு அந்த டோர் பக்கம் நின்றுட்டுருக்கீங்க. அண்ட் டோர் பக்கம் நின்றுட்டு விசில் அடிக்கிறீங்க. விசில் அடித்தோடனே ஜங்குக்கு மட்டும் டக்குன்னு நிமிந்து பார்க்குறாங்க. மித்தெல்லாம் யாருன்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா ஜங்குக்கு நினைக்கிறாரு ஐயோ வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா நீங்கள் தான் இப்படி சிரிச்சிட்ருக்கீங்க. உடனே மறுபடியும் ஜங்குக்கு திரும்பிட்டு கரெக்டாக யோசிச்சுட்டு மாதிரி வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தோன்னா நீங்கள் வந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொடக்கு போட்டு கூப்பிட்றீங்க. அண்ட் ஜங்குக்கு வந்துட்டு இப்போ கிளாஸ் இருக்குது, நான் அப்புறமேட்டு வரேனே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நீங்கள் பார்த்து முறைச்சிட்டு இப்போ வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உடனே ஜங்குக்கு வந்துட்டு முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சார்கிட்ட பெர்மிஷன் கேட்குறாரு. கேட்டால் சார் சரி போப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கும் வராரு. ஜங்குக்கு வந்து அவங்க வந்துட்டு இப்போ என்ன சிஸ்டர் பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னா. உடனே நீங்கள் வந்துட்டு எங்கள் கிளாஸில் மிஸ் அந்த லெசன் சுத்தமாக புரியலை, நீ வந்து நடத்து வா அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சிருக்கீங்க. உடனே ஜங்குக்கு வந்துட்டு சிஸ்டர் இருங்க சிஸ்டர், ஐயோ நான் உங்கள் கிளாஸில் வந்து லெசன் எடுத்தேன்னா அப்போ ஏன் லெசனுக்கு யார் கவனிப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கேக்குள்ள நிற்கிறான். உங்களுக்கு வீக்கு சுத்தமாக ஆகாது, அது முதலேருந்தே இப்போ இல்லை முதலேருந்தே ஆகாது. ஸோ வீயை பார்த்துட்டு அதான் வீட்டுக்காரன் இருக்கான்ல அவன்கிட்ட சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜங்குக்கு வந்துட்டு ஐயோ சிஸ்டர் என் லெசன் நான் கவனிக்கணும், அப்போ தான் நான் எக்ஸாம் எழுதும்போது கரெக்டாக இல்லை, நான் வந்து உங்களுக்கு லெசன் எடுத்துனா உங்கள் லெசன் தானே என் மைண்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ ட்ரை பண்ணுறாரு. பட் நீங்கள் அவரை விடுறது மாதிரியே இல்லை. சரி இப்போ நீ வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அண்ட் ஜங்குக்கு வந்துட்டு நான் வரல அப்படின்றாரு. நீங்கள் மறைச்சிட்டு வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மறைக்கிறீங்க. அண்ட் ஜங்குக்கு வந்துட்டு ப்ளீஸ் சிஸ்டர் நான் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து லெசன் நடத்துகிறேனே அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் நீங்கள் விடுறதே இல்லை, ஒழுங்காக வந்துரு அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் ஜங்குக்கும் நிறையா ட்ரை பண்ணுறாரு. பட் ஒன்றும் ஆகலை, அங்கனக்குள்ளேயே நிறைய நேரம் போயிடுது. அண்ட் நீங்கள் அதுக்கு மேலே பொறுமை எனதே ஜங்கு கையை பிடிச்சி தத்தனை இழுத்துட்டு வந்துடுறீங்க. அண்ட் அதுக்கப்புறம் எழுதி கிளாஸுக்கு வந்துடுறீங்க. கிளாஸ் பக்கத்தில் வந்துடுறீங்க. கிளாஸ் பக்கத்தில் ஜங்கு டக்குன்னு கையை தட்டி விடுறாரு. தட்டி விட்டாங்க. நீங்கள் என்னை திரும்பி பார்த்துட்டு என்னடா கையை தட்டி விட்ற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உடனே ஜங்கு பார்த்துட்டு போதும் சிஸ்டர் என்னால் முடியல, ஃபஸ்ட்டு நாளை சும்மா ஒரு வார்த்தை சொன்னால் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே நீங்கள் பார்த்து முறைச்சிட்டு என்ன 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 சொன்னால் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்க வந்துட்டு இப்படி ஃபஸ்ட்டு நாளே இது பண்ணிங்கன்னா நான் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அண்ட் நீங்கள் பார்த்துட்டு சரி கூல் பேபி நீ வா ஃபஸ்ட்டு இந்த லெசன் நடத்து அப்படின்னாலும் ஜங்குக்குன்னா பேபியா அப்படின்னு சொல்லிட்டு மனசு நினைக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஜங்குக்கு வந்து சிஸ்டர் நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ், நான் என் லெசனை கவனிக்கணும், என்னை விட்டுருங்க அப்படின்றாரு. அவனை நீங்கள் பார்த்துட்டு ஓ நான் எப்போ கூப்பிட்டாலும் வரணும்னு தானே சொல்லியிருக்கேன், வராட்டி என்ன நடக்கும் உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் பக்கத்தில் போகிறீங்க. அவனை ஜங்குக்கு வந்து சரி 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 நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸில் போயிடுறீங்க. கிளாஸில் போய் உட்காந்துருக்கீங்க. அண்ட் ஜங்கு அதாவது கிளாஸுக்குள்ளே போய் உட்காரல, கிளாஸில் போய் ஜங்குக்கு நிப்பாட்டிட்டு அந்த டீச்சர் அவர்களுக்கு அப்படியே அதாவது கெத்தாக ஒரு லுக் விட்டுட்டு பக்கத்து கப்பில் ஒரு புக்கை வாங்கி ஜங்கு கையில் கொடுத்து நடத்துச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்துடுறீங்க. அண்ட் ஜங்குக்கும் பார்த்துட்டு சரி நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு
அவர் லெசன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அண்ட் ஆரம்பித்து அப்படியே போகுது. நீங்கள் லெசனை கவனிக்கவே இல்லை, நல்லா ஜங்குக்கு சைட் அடிச்சிட்ருக்கீங்க. ஸோ சைட் அடிக்கிற என்ஜாய் பண்ணிகிட்ருங்க. அண்ட் நல்லா கிளாஸ் போயிட்டே இருக்குது. சூப்பராக நீங்கள் அப்படியே கிளாஸை கவனிக்கிற மாதிரியே சைட் அடிச்சிட்ருக்கீங்க. அண்ட் அப்படியும் கூட ஃபஸ்ட்டு ஐஸ் பார்க்குறீங்க, அப்புறம் நோஸ் அண்ட் லிப்ஸ் அப்படியே போகுது ஜாலியாக. அண்டு அப்படியே கொஞ்ச நேரம் நடத்தி முடிக்கிறேன். ஜங்குக்கு நல்லா போர்டில் எழுதி போட்டு லெசன் நடத்தி அவ்வளோ அழகாக இது பண்ணுறாரு. ஸோ நீங்கள் நல்லா சைட் அடிச்சிட்ருக்கீங்க. அண்ட் கடைசியில் இது முடிஞ்சிருக்கு, அதாவது லெசன் முடிஞ்சது. லெசன் முடிஞ்சு ஜங்கு புக்கு மூடி வைக்கிறேன். புக்கு மூடி வைக்கிறப்ப கரெக்டாக டைம் இதாகிடுது. பெல் அடிச்சு அந்த டீச்சர் பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டு பரவாயில்ல நல்லா தான் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கோபமாக போயிடுறாங்க. அது நீங்கள் சிரிச்சுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு பார்த்தானே ஜங்குக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் லெசன் நடத்திருக்கேன், ஸோ யாருக்கும் எதுவும் குழப்பலைல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அங்கே இருக்கவங்க யாரும் இல்லை குழப்பலை அப்படின்றாங்க. உடனே ஜங்க் வந்துட்டு ஸோ ஓகே எனி டவுட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அண்ட் அங்கேருந்து ஏதாவது கேர்ள்ஸ் சைட்லேருந்து ஒரு பொண்ணு எழுந்திரிச்சு ஜங்குக் உனக்கு யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுறா. நான் உங்களுக்கு வந்துச்சு பாருங்க கோபம். திரும்பி அந்த பொண்ணு ஒரு முறைச்சிங்க. உடனே அந்த பொண்ணு உங்களை கவனிக்கவே இல்லை. அவன் ஜங்குக்கை தான் சீட்டு வச்சிட்ருக்கா, ஜங்குக்கே பார்த்துட்ருக்கா. அண்ட் ஜங்குக்கு செகண்ட் கீழே கொண்டுட்டு என்னை வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு நான் உங்களுக்கு இல்லை நடத்துகிற லெசன் இதுன்னு சொல்லிட்டு அந்த லெசனோட பேரை சொல்லிட்டு அந்த லெசன் இது மட்டும் நான் உங்கள்கிட்ட டவுட் கேட்டேன், என்னோடய லைஃப் ஸ்டோரியிலேருந்து கேட்கல அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே நீங்கள் மறுபடியும் ஜங்குக்கு பார்த்து சிரிச்சுட்டு பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஜங்குக்கு ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு. உடனே நீங்கள் வந்துட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கையை பிடிச்சி எடுத்து வெளில போட்டு வந்துடுறீங்க. அண்ட் கூட்டு வந்துட்டு நிற்கிறீங்க. அண்ட் ஜங்குக்கு வந்துட்டு போதுமாப்பா லெசன் நடத்துனது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே நீங்கள் வந்துட்டு சூப்பராக போச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு சூப்பராக போச்சா, அதனால் நான் என்ன கேட்டேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீங்கள் வந்துட்டு அச்சோ அது ஒன்றும் இல்லை கிளாஸ் தான் சூப்பராக நடத்துனேன் அதை சொன்னேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்துட்டு அதுவா சரி தேங்க்யூ, இது என்னோட ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், சொதப்பவே நினச்சேன், பரவாயில்ல கரெக்டாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஜங்குக்கு வந்துட்டு சரி ஓகே சிஸ்டர் பாய் நான் கிளம்புறேன் அப்படின்றாரு. நீங்கள் சரி ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சி விட்டுட்டு அப்படியே ஒரு லுக்கை விட்டு கிளாஸ்குள்ளே போகிறீங்க. கிளாஸ்குள்ளே போய்ட்டு அந்த பொண்ணு கூப்பிட்றீங்க. பொண்ணு அந்த பொண்ணு எழுந்திரிச்சிட்டு என்ன இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு தானம் சவுண்ட் விட்டுட்ருக்கா அப்படின்னாங்க. உடனே நீங்கள் பார்த்துட்டு என்னடி அப்படிலாம் கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உடனே அந்த பொண்ணுக்கிட்ட ஏன் உனக்கு என்ன எரியுது, உனக்கு எதுக்கு எரியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நீங்கள் பார்த்துட்டு அவன் ஏன் ஆள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த பொண்ணு பார்த்துட்டு ஓலா சரி விடு தெரியாமல் கேட்டேன், பட் நல்லா தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. போய் அந்த பொண்ணு ஒரு அறை விட்டுறீங்க, ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த பொண்ணு அதுக்கு மேலே பின்னாடி அரைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு உங்களோட சண்டை போட்டுட்ருக்கா. அண்ட் நீங்கள் மறுபடியும் சொல்லிட்டுக்கேன் மறுபடியும் நல்லா பிடிச்சிக்கேன் அப்படி பிடிச்சிக்க எப்படி பிடிச்சிக்கேன் சொல்லிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு வாயை உடச்சிருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டிடுவீங்க. அண்ட் அதுக்குள்ளே உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பிடிச்சி இழுத்துட்டு போயிடறேன், ஈச்சி வாடி இப்படி சண்டை போட்டுருக்காம அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அண்ட் ஈவினிங் ஆகிடுது. அண்ட் ஈவினிங் ஆனால் நீங்கள் எப்பயும் உங்கள் ப்ளேஸில் வந்து நிற்கிறீங்க, ரொம்ப ஹாப்பியாக நிற்கிறீங்க. அண்டு எப்பயும் மேலே நின்றுட்டுருக்கும் போது ஒரு பையன் என்ன பண்ணால் வசமாக உங்கள் கையில் மாட்டிக்கிட்டான். அது வேறு யாரில் நம்ம ஜிமினா தான். நம்ம ஜிமினா வந்து சீனியர். ஸோ வந்து உங்கள்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டா. நீங்கள் வச்சு ஓட்டி தள்ளிடுறீங்க. விட்டால் ஜிமினுக்கு அதில் ரத்தம் வந்துடும் போல் அந்தளவுக்கு ஓட்டி தள்ளிடுறீங்க. அண்ட் ஜிமின்னு பார்த்துட்டு ஐயோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு விட்டால் அழுதுவார் போல் அப்படி நிலைமையில் அப்படியே உங்களை பார்த்துட்டே நிற்கிறாரு. அண்ட் நீங்கள் ஓட்டு தள்ளிட்டுருக்கீங்க. அண்ட் தேர்ட் டைம் அந்த பக்கம் வியும் ஜங்குக்கும் வராங்க. அண்ட் வீயும் ஜங்குக்கும் கரெக்டாக உங்களுக்கு கிராஸ் பண்ணி போனோடனே நீங்கள் சும்மா இல்லாமல் விசில் அடிக்கிறீங்க. விசில் அடித்தோடனே ஜங்குக்கு திரும்பி பார்த்தோடனே கூப்பிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே நீங்கள் வந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொன்னீங்க. உடனே ஜங்குக்கு மறுபடியும் வந்து என்ன சிஸ்டர் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை சும்மா தான் கூப்பிட்டேன் அப்படின்றீங்க. உடனே வீக்கு சமக்கம் வந்துடுச்சு. இவருக்கு வேறு வேலை வெட்டி இல்லை, தேவையில்லாமல் இப்படி தான் பண்ணிகிட்ருப்பா அப்படின்னு சொல்லி முழங்குனா அது உங்கள் காதில் கேட்டுருச்சு. கேட்டோடனே ஐயா உன்னை எப்போ வேணாலும் கூப்பிட்டானா இல்லை
நீ எதுக்கு வர அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவனே வந்துட்டு ஆமாம் எனக்கு வேறு வேலை வெட்டியில் பாரு சொல்லிட்டு அவன் மிஷன் போகிறான்னு அவங்க வீ நில்றான்னு சொல்லிட்டு சரி சீட்டை நான் அப்போவே பார்க்குறேன் டாட்டான்னு சொல்லிட்டு போயிடுறான். அண்ட் மறுபடியும் கொஞ்ச தூரம் போனால் நீங்கள் மறுபடியும் ஓய் ஜம்புக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. அண்ட் ஜம்பு மறுபடியும் திரும்பி பார்க்குறான். அண்ட் என்ன அப்படின்னு சொல்லி புருவத்தை தூக்குறான். அண்ட் நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை சும்மா தான் கூப்பிட்டேன் போ அப்படின்ட்டுங்க. அண்ட் ஜிம்மி சேர்ந்துட்டு பைத்தியமா இவ அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல அவங்கள. அண்ட் நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் தூரம் போனோடனே மறுபடியும் விசில் அடிக்கிறீங்க. வீக்கு வந்துச்சு பாருங்க கோபம். திரும்பி பதில் வந்துடுறாரு. வந்து முன்னாடி உன் பிரச்சனை அப்போ வந்து கூப்பிட்டுட்டே இருக்க என்ன இவன் வேணுமா இருந்தா நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு முன்னாடி தள்ளி விட்டுட்டு நான் கிளம்புறேன் என்னை ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. நீயும் பார்த்து சிரிச்சிட்டு சும்மா தான் கூப்பிட்டேன் பாவம் ஃப்ரெண்டு கோச்சிட்டு போகிறான் போல் போ போ அப்படின்னு சொல்லிட்டு பற்றி விட்டுறீங்க. ஜங்கு போயிடறான். அதுக்கப்புறம் ஜிம்மியை திரும்பி பார்க்குறீங்க. ஜிம்மி இப்படியே அவங்களே பார்த்து நிற்கிறான். அவங்க பார்த்துட்டு நீ இவன் போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உடனே ஜிம்மி பார்த்துட்டு அப்படியே பாவி நான் இங்கே ஒருத்தி நிற்கிறதே உனக்கு தெரியலையாடி அப்படின்னு சொல்லிட்டு மனசு நினச்சிட்டு இல்லை நான் இம்மா போகல அப்படின்றேன். உடனே ஐயோ சாரி ப்ரோ நீங்கள் போங்க பார்த்தா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் ஜிம்மினும் போயிடறாப்புல. அண்ட் அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது. அதுக்கப்புறம் நீங்களும் வந்து வீட்டுக்கு போயிடுறீங்க. வீட்டுக்கு போயிட்டு ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். அண்ட் உங்கள் அக்கா அப்பயே கண்டுபிடிச்சிட்றா என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே கேட்குறான். அண்ட் நீங்கள் வந்துட்டு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹாப்பியாக சொல்கிறீங்க. அண்ட் வந்து உங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. அண்ட் ஒரு குட்டியாக ஒரு குட்டி பேபி இருக்கான். ஓகே. அண்ட் வந்து உங்கள் அக்கா வந்து என்னப்பா புதுசாக ஆட்டம் பாட்டம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே நீங்கள் வந்துட்டு சரி அக்காவேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆல்ரெடி கொட்டிடுறீங்க. உங்கள் அக்கா உனக்கு லவ்வே பிடிக்காது நீ இப்படி லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ஐயோ நானே அப்படி தான் இருந்தேன் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆட்டம் பாட்டமாக இருக்குது. அண்ட் செம்ம என்ஜாயாக இருக்குது. ஆனால் உங்கள் அப்பாவும் வந்து ஜாலி டைப்பு, உங்கள் அம்மாவும் ஜாலி டைப்பு, எல்லாமே ஃபேமிலியே ஜாலி டைப்பு. ஸோ ரொம்ப ஜாலியாக அன்றைக்கி நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு இங்கே ரூமில் போய் படுத்துடுறீங்க. படுத்துட்டு நாளைக்கு என்ன இவனை வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. அண்ட் நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருங்க என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லிட்டு நான் அடுத்த இதில் வந்து சொல்கிறேன். ஓகேவா? அண்ட் ஓகே இதுக்கு மேலே எதுவும் பேசலை. அண்டு வந்து இந்த இது எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சரியா? கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்டு நான் சொல்லிட்டேன் மறுபடியும் என் வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நான் நிறையா இடத்துல திக்கியிருக்கேன் எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்டு வேறு இது இல்லை. டாட்டா.